வணக்கம். தலைமைந்து பரிசில் பரீட்சைக்க வெற்றி கொள்வதற்காக நாங்கள் கடந்த கால அரச பரீட்சை தாள்களில் 2024 நடந்த அரச பரீட்சை வினாக்களில் 17 இருந்து 22க்கான விடைக்கான விளக்கத்தை சக்ஷனா எனும் மாணவியூடாக வெளிக்கொண்டிருக்கின்றேன். அந்த பிள்ளைகளுக்கு புரிந்திருக்கிற அளவோடு மேலதிக விளக்கமாக நானும் சில வார்த்தைகளை கதைத்து அவர்களை தெளிவுபடுத்துவதுதான் நோக்கமாக இருக்கின்றது. மீள மீள அறிவுறுத்த வேண்டிய சொல்ல வேண்டிய தகவல் என்னென்றால், அரச பரீட்சையை வெற்றி கொள்ள வேண்டுமாயிருந்தால் தொடர் முயற்சி, விடாமுயற்சி நிச்சயமாக வெற்றி தரும் என கூறிக்கொண்டு நான் இப்போ இந்த பிள்ளைகளின் விடைகான் விளக்கத்துக்குள் நுழைகின்றேன். நன்று கவனிப்போம், வெற்றியை உறுதி செய்வோம். நன்று பிள்ளைகள். இது கடந்த 2024 ஆண்டு நடைபெற்ற அரச பரீட்சை 2024 17வது வினாவிலிருந்து சக்ஷனா எனும் மாணவி விடை விளக்கம் வழங்குவா. கேட்போம். சொல்லுங்கம்மா. 20 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு போத்தலில் 8 சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் உள்ளது. இந்நீரின் அளவானது போத்தல் கொள்ளும் நீரின் மொத்த அளவில் அரைவாசியாகும். நீர் வெளியே செல்லாதவாறு மூடியை மூடி போத்தலை கவிழ்க்கும் போது நீர் மட்டத்தின் உயரம் சென்டிமீட்டரில் யாதென்று கண்டுக. இல்ல ஒரு கூம்பு வடிவான போத்தல் 20 சென்டிமீட்டர் உயரமுள்ள கூம்பு வடிவான போத்தல்ல 8 சென்டிமீட்டர் உயரத்துக்கு நீர் இருக்கா. அந்த நீண்ட அளவை போத்தல் கொள்ள நீர் அளவுண்டா அரைவாசியா. இப்ப அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க, அத நீர் வெளியே செல்லாத வேற மூடிட்டு நாங்க கழுக்குறோமாம். அப்ப எவ்வளவு உயரத்துக்கு நீர் இருக்குன்னு காட்டுருக்கு. இது ஒரு கூம்பு வடிவன்றதால சமமா இருக்காது. 8 தான் அரைவாசின்றதால நாங்க 20 கழிக்கணும். கழிச்சோம்னா 12. அப்ப 12 சென்டிமீட்டர் மட்டத்துக்கு தான் நீர் இருக்கும். அப்ப விட 12 மூன்றாவது விட. வெரி குட், கெட்டிக்காரி, வாழ்த்துக்கள். அதாவது இந்த கேள்வியே நாங்க வாசிக்கிற போது விடயங்களை புரிந்து கொண்டால் எங்களுக்கு கேள்விக்கு விடையளிக்கிறது இலகுவாக இருக்கும். ஒவ்வொரு கேள்விக்கும் 2 புள்ளி இருக்கு. 20 சென்டிமீட்டர் உயரம் அப்ப உள்ள ஒரு போத்தல். அப்ப ஒரு போத்தலின் உயரம் கீழிருந்து மேலாக 20 cm என்று சொல்லப்படுது. 8 சென்டிமீட்டர் உயரத்துக்கு, அதாவது 20 அரைவாசியை விட குறைவானதுதான் 8 சென்டிமீட்டர். இங்க சைபர்ல ஆரம்பித்தால் இங்க 20, அது 8 என்பது அரைவாசியை விட குறைவாக. அந்த போத்தலில் இருக்கிற நீரின் அளவு அரைவாசி, அந்த போத்தலின் கொள்ளளவிலே அரைவாசி என்று சொல்லப்படுது. அப்ப எங்களுக்கு தெரியணும், இந்த போத்தலின் கீழ் அளவை விட மேலளவு கூம்பிக்கொண்டு போகலாம். ஏனென்ற கொள்ளளவு குறைவாக இருக்கின்றபடியால் இந்த போத்தலின் மேல் அளவு கூம்பிக்கொண்டு போகின்றது என்பது எங்களுக்கு புலனாகின்றது. கீழே அகலித்தும் விரிந்தும் மேல கூம்பியும் இருக்குது. இப்ப கேள்வி என்ன? மூடி, இறுக்கமான மூடியில நீர் விலகாதவாறு வெளியேறாதவாறு இறுக்கமாக இருக்க அதை திருப்பினால், மூடிய தலைகீழாக மாற்றினார், கவிழ்க்கும் போது நீர் எத்தனை சென்டிமீட்டருக்கு நிற்கும் என்று கேட்கப்படுகின்றது. அப்ப போத்தலை இப்படியாக கவிழ்க்கின்ற போது இந்த நீர் இந்த கூம்பிய பகுதியில இருந்து அது மேல் எழும்பி 12 சென்டிமீட்டருக்கு நிற்கும். ஏன்? இது மொத்தம் 20ல் 8 தான் நிற்குது. அப்ப மிச்சம் 12, அதாவது ஃப்ரீயா தானே கிடக்கு, அதுல ஒன்றும் இல்லாமல் அது திரும்புகின்ற போது அது 12ஆக இருக்கும். இது கொள்ளளவு குறைவு என்பதை நாங்க கருத வேண்டும். சரி, அடுத்த கேள்விக்கு விடவிலக்கம் சொல்லுங்கம்மா.
ஒரு குறித்த மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமைகள் வரும் திகதிகளில் கூட்டுத்தொகை கிடைக்கத்தக்க பெரிய பெருமானம் யாருன்னு கேட்டிருக்கு. அப்ப பெரிய பெருமானம் தான் அதுல வந்து ஞாயிற்றுக்கிழமை 5 இருந்தாதான் உங்களுக்கு பெரிய பெருமானம் கிடைக்கும். இப்ப நாங்க 1ஆம் தேதி ஞாயிறு எடுத்தோம்னா 8 மேலும் 8, 8 மேலும் 15, 15 மேலும் 22, 22 மேலும் 29. இதை நாங்க கூட்டினோம்னா உங்களுக்கு வந்து 75 தான் கிடைக்கும். அதனால இல்ல 75 விடையே இல்ல, அதனால 75 பிள்ளை. இப்ப நாங்க 2ஆம் தேதி எடுத்தோம்னா 2 மூலம் 9, 9 மூலம் 16, 16 மூலம் 23, 23 மூலம் 30. இவ்வளத்தையும் நாங்க கூட்டினோம்னா உங்களுக்கு வந்து 9 கிடைக்கும். ஆனா 9 விட கூடவாகவும் இருக்கு. 3ஆம் தேதியே பார்ப்பேன். அப்ப 3னா 3 மூலம் 10, 10 மூலம் 17, 17 மேலும் 24, 24 மேலும் 31. இவ்வளத்தையும் நாங்க கூட்டினோம்னா 85 கிடைக்குது. இல்ல 75, 9, 85. இதே எது கூட்டிய பெருமானம் பார்த்தோம்னா 85. அப்ப இதுக்கான விட 85 2வது விட. இப்ப இந்த பிள்ளை விளக்கம் சொன்னதுக்கு ஏன் 1ஆம் திகதியில இருந்து 29 வரையும் கூட்டணும், ஏன் 2ல இருந்து 30 வரையும் கூட்டணும், நேரடியாக 3ல இருந்து நீங்க 31 போயிருக்கலாமே. அப்ப கேள்வியை சரியாக அணுகினால் விட சரியாக வரும். ஒரு குறித்த மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமைகள் வரும் நாட்களின் எண்களின் கூட்டுத்தொகைக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பெருமானம் என்ற சொல் வாக்கியத்தின் சொற்கள் பகுதி எங்களுக்கு பூரணமாக விளங்கி இருந்தால் நாங்கள் துணிந்து கொள்வோம். கூடிய பெருமானம் என்றால் மாதங்கள்ல இருக்கக்கூடிய நாட்கள் 28 இருக்கின்றது, மாதம் முடிகிறது, 29ல முடிகிறது, 30ல முடிகிறது, 31ல முடிகிறது. அப்ப 31 தானே அதிக பெருமானம். அப்ப 31ல இருந்து மேல் நோக்கி இருக்கிற கிழமை நாளை நாங்கள் எண்ணுகின்ற போது அது இலகுவாக இருக்கும். அப்ப எங்களுக்கு தெரியும் 31ல 7 கழிப்போமாக இருந்தால் 24, 24ல 7 கழித்தால் 17, 17ல் 7 கழித்தால் 10, 10ல் 7 கழித்தால் 3. அப்ப இந்த எண்களைத்தான் நாங்கள் கூட்ட போறோம். ஏன் இதானே அதிக பெருமானம் பெறும் என்று எங்களுக்கு தெரியுது. அப்ப நாங்க 1ல இருந்து 29 வரையும் பார்த்து அப்படி வரணும், நேரத்தை விதியமாக்காம. அப்ப நாங்க இப்படி பார்க்கின்ற போது இந்த முதல் எண்ணையும் ஒரே பொது வித்தியாசம் இருக்கின்றபடியால் முதல் எண்ணையும் ஒரு எண்ணையும் கூட்டி அது இதிலே 5 கிழமை நாட்கள் இருக்கின்றபடியால் 2 சோடியும் அதன் அரைவாசி நடு எண்ணாக இருக்கும். 2 சோடி என்றால் 31, 3, 34, 24, 10, 34 ஒரே எண்ணாகத்தான் இருக்கும். அதன் அரைவாசி 17. அப்ப 34, 34, 17 கூட்டினால் 85 என்பது கேள்விக்கான விடையாகும். சரி, இனி அடுத்த வினாவுக்கு சக்ஷனா விடைகான் விளக்கம் சொல்லுங்கம்மா. 19வது வினா. ஒரு பிள்ளை தனது தாயாரிடம் பின்வருமாறு கேட்கிறது: எனக்கு ஒன்றும் தெரியாமல் இருப்பது நான் கண் தெரியாத சிறு பையனாக இருப்பதாலாம். பெரியவனாகும் போது எனக்கு தெரிய வருமா என கேட்கிறேன். இப்பிள்ளை கேட்கின்றவாறு அவனுக்கு ஏன் தெரியவில்லை? முதலாவது விட குருடனாக இருப்பதால், பையனாக இருப்பதனால், சிறியவனாக இருப்பதனால். இப்ப நாங்க பார்த்தோம்னா 2வது விட பார்த்தோம்னா பையனாக இருப்பதனால் வந்து பொருத்தம் இல்லாம இருக்கு. ஏன்னா 2வது விட பொருத்தம் இல்ல. 3வது பார்த்தோம்னா சிறியவனாக இருப்பதனால், சிறியவனாக இருப்பதனாலும் பொருத்தம் இல்ல. அப்ப விட முதலாவது விட குருடனாக இருப்பதனால். இந்த வினா ஒரு விஷயத்துக்குரிய வினாவாக இருக்கின்றது. இருந்தா மனதுக்கும் கஷ்டமாக இருக்கின்றது, விசனமாக இருக்கின்றது. எனக்கு ஒன்றும் தெரியாமல் இருப்பது நான் கண் தெரியாத சிறு பையனால் இருப்பதாலாம். அப்ப இந்த பிள்ளைக்கு கண் பார்வை குறைபாடு என்பது இந்த வாக்கியத்துல புலனாகுது. ஆனா ஒன்றும் தெரியாம இருப்பது என்பது வாக்கியத்தை தர்க்கித்து நாங்கள் பார்ப்போமா இருந்தால் சிலவழி ஒன்றும் விளங்காம இருக்கிறதும் இருக்கலாம் தானே.
ஆயினும் பெரியவனாகும் போது எனக்கு தெரிய வருமா என கேட்கிறேன் என்று கேட்கின்றது. ஆனபடியாத்தான் இது ஒரு குருடாக இருக்கலாம், அந்த பார்வை குறைபாடு உள்ள பிள்ளையாக இருக்கலாம் என நாங்க துணிந்து குருடாக இருப்பதனால் என்று சொல்றோம். அப்ப இதுல இந்த வினாவே ஒரு விஷனத்துக்குரியது என்பதை நீங்க கருத்துல கொள்ளுங்கோ. சரி, இனி அடுத்த வினாவுக்கள் நாங்கள் நுழைவோம். 20வது வினாவுக்கு விடை காண் விளக்கம். சக்ஷனா சொல்லுங்கம்மா. ஒரு கிராமத்தில் பெரும்படி கிளைப்படம் கீழே தரப்பட்டுள்ளது. அதனை பற்றிய கூற்றுக்களுடைய தவறான கூற்றை அறிந்து கற்றுக்க. இதுல முதலாவது விட மருந்தகத்திலும் பார்க்க உயர்ந்த இடத்தில் கோயில் உள்ளது. இரண்டாவது விட மைதானத்திற்கு வடக்கே குளம் இருப்பின் பாடசாலைக்கு மேற்கே மருந்தகம் உள்ளது. அஞ்சல் அலுவலகத்தில் இருந்து கோயிலுக்கு செல்லும் போது குளக்கட்டின் மீது செல்ல வேண்டும். இல்ல முதலாவது மருந்தகத்திலும் உயர்ந்த இடத்தில் கோயில் உள்ளன்னு சொல்லியிருக்கு. மருந்தகம் வயலுக்கு முன்னுக்கு வயலை விட உயர்ந்த இடத்துல இருக்கு, ஆனா கோயிலை விட குறைந்த இடத்துலதான் இருக்கு. அப்ப முதலாவது விட சரி. இல்ல அவங்கள்ட்ட தவறான கூச்சுண்டு. இரண்டாவது விட பார்த்தோம்னா மைதானத்திற்கு வடக்கே குளம் இருப்பின் பாடசாலைக்கு மேற்கே மருந்தகம் உள்ளது. மைதானத்துல வடக்க குளம் இருக்கு, அது சரி. பாடசாலைக்கு மேற்கே மருந்தகம் உள்ளது, அதுவும் சரி. அப்ப ரெண்டாவது விட சரி. அப்ப நாங்க மூன்றாவது விட பார்த்தோம்னா அஞ்சல் அலுவலகத்தில் இருந்து கோயிலுக்கு செல்லும் போது குளக்கட்டின் மீது செல்ல வேண்டும்னு சொல்லிருக்கு. இப்ப நாங்க அஞ்சல் அலுவலகத்துல இருந்து கோயிலுக்கு செல்ல போது குளக்கட்டின வழியே செல்ல வேணும்ன்ற காட்டு வழியாவும் போகலாம். அதனால மூன்றாவது விடதான் பிழை. அதனால இதுக்கான விட இளங்கோட்டு தவறான கூச்சு. விட மூன்றாவது விட அஞ்சல் அலுவலகத்திலிருந்து கோயிலுக்கு செல்லும் போது குளக்கட்டின் மீதே செல்ல வேண்டும். வெரி குட், வாழ்த்துக்கள். அதாவது இந்த படத்தை ஒரு கிராமத்தின் பரும்படி படம் என்றால் அந்த கிராமத்தில் அடங்கி உள்ள இடங்கள், பொதுவான இடங்களை குறித்து காட்டப்படுகின்றது. இருந்தால் வீடுகளை எல்லாம் குறித்து காட்டுவதற்கு எல்லாவற்றையும் குறித்து காட்ட இயலாது. அந்த கிராமத்துல முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் குறித்து காட்டப்படுகின்றது. இப்ப இந்த பரும்படி படத்தை பார்க்கின்ற போது நாங்கள் அந்த தரப்படுகின்ற நிறுவனங்கள் அல்லது இடங்களின் செயற்பாடுகளை புரிந்து கொள்ளணும். காடு என்பது மரங்கள் அடர்த்தியாக இருக்கிறது. கோயில் என்பது ஆலயம். குளத்துக்கு பிறகு குளக்கட்டு, கால்வாய். குளக்கட்டு என்பது குளத்தின் நீர் வெளியேறாமல் உயரமாக கட்டியிருக்கின்ற ஒரு அணை, குளக்கட்டு. இந்த அணையை மக்கள் போக்குவரத்துக்கு பயன்படுத்துவார்கள். பெரிய பெரிய அணையாக இருந்தால் அதுல வாகனங்கள் கூடி போய் வரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், கந்தளாயில இருக்கிற குளம், கந்தளாய் குளத்துல வாகனங்கள் கூடி அந்த அணைக்கட்டில போய் வரக்கூடிய மிகப்பெரிய குளமாக இருக்கின்றது. அப்ப இந்த குளக்கட்டு என்பது வாகனம் போய் வர ஆக்கள் நடமாடுவதற்குரிய பெரியதா உயரமாக இருந்தால் அது நீரை வெளியேறாமல் தடுக்கும். கால்வாய் என்பது கீழே வந்து மருந்தகம் வருகின்றது, தொடர்ந்து கால்வாய் போகின்றது, வயல்கள் இருக்கின்றது. அப்ப எங்களுக்கு இதுல இருந்து என்ன தெரியணும் என்றால், வாய்க்கால் கால்வாய் என்பது உயரமான இடத்திலிருந்து பள்ளமான இடத்துக்கு நீரை கொண்டு செல்வதற்கு உகந்த வழி என்பதை எங்களுக்கு தெரியணும். இவ தோட்டங்கள்ல உங்களுக்கு தோட்டங்கள் வைத்திருப்பவர்கள் கிணறுகள்ல இருந்து நீரை ஊற்றுகின்ற போது உயரமான இடத்துல இருந்து ஊற்றினாத்தான் அது பள்ளமானதாக வாய்க்கால போகும். பள்ளமானதுல இருந்து மாட்டுக்கு போகணும்னா அதுக்கு மோட்டார் யந்திரம் தான் இயக்க வேண்டும். அப்ப இதுல இருந்து எங்களுக்கு முதலாவது கேள்வி, மருந்தகத்திலும் பார்க்க உயர்ந்த இடத்தில் இதுல முதலாவது அறிவுறுத்தலை பார்க்கணும். கூற்றுக்களிடையே தவறான கூற்று எது என்றுதான் கேள்வி கேட்கப்படுகின்றது. அப்ப சரியான கூற்றை நாங்கள் அப்படியே அடிக்கக்கூடாது. இப்ப இந்த முதலாவது விட மருந்தகத்திலும் உயர்ந்த இடத்தில் கோயில் உள்ளது என்பது, இங்க பாருங்கோ, கோயில் இங்கே இருக்கின்றது, மருந்தகம் இங்கே இருக்கின்றது. அப்ப குளக்கட்டால வந்து வாய்க்கால் தண்ணி இங்க போகின்றது என்றபடியால் இது பள்ளமான இடமாக இருக்கணும், இது மேடாக இருக்கணும் என்று நாங்கள் ஊகிக்கிறோம். இதை கொண்டு இந்த குளக்கட்டை கால்வாயை கொண்டு. அப்ப இது சரியான விடை. ஆனா விடையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இங்கே தவறான கூற்று தான் விடையாக வரணும். மற்றது,
மைதானத்துக்கு வடக்கே குளம் இருப்பின், இப்ப மைதானம் இங்கே இருக்கின்றது, நல்லா அவதானிக்கணும். இதுல மைதானம் இங்கே இருக்கின்றது, குளம் இங்கே இருக்கின்றது. அப்ப இது வடக்கு திசை ஆயின், அநேகமாக வரைபடங்கள்ல தருகின்ற வினாக்கள்ல மேலே வடக்கு என குறித்துத்தான் வரும். அதாவது சிறுவி அடையாளம் போட்டு இது வடக்கு என்று குறிக்கப்படும். இப்ப மேல வடக்கா இருந்தால் எங்களுக்கு வலஞ்சொலியாக வந்த கிழவன் தென்னைக்கு மேலிருந்து என்ற சொச்சுருக்கமாக வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு தெரியும். அப்ப மைதானத்துக்கு வடக்கே குளம் இருப்பின், சரி, அது பொருத்தமாக இருக்கின்றது. இந்த வரைபடத்தின்படி பாடசாலைக்கு மேற்கே மருந்தகம் உள்ளது, பாடசாலைக்கு மேற்கே மருந்தகம், இது பொருத்தமாக இருக்கின்றது. மேற்கே என்பது நாங்க இந்த நடுவில் இருந்தால் இந்த திசைகளை குறிக்கிறோம். மேற்கே மருந்தகம் என்பதும் சரியான விடை. ஆனால் கேள்விக்குறி, தவறான கூற்றுத்தான் பின்பற்ற வேண்டும், விடையாக அளிக்க வேண்டும். அஞ்சல் நிறுவனத்திற்கு கோயிலுக்கு செல்லும் போது குளக்கட்டின் மீதே செல்ல வேண்டும் என்பது, இப்ப அஞ்சல் நிறுவனத்தை நாங்கள் இங்க பார்க்கின்றோம். அந்த அஞ்சல் நிறுவனத்தில இருந்து கோயிலுக்கு போவதற்கு குளக்கட்டில தான் போக வேண்டும், இப்படித்தான் போக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. இந்த வழியிலையும் போகலாம். அஞ்சல் அலுவலகத்திலிருந்து கோயிலுக்கு போறதுக்கு இந்த மாதிரியும் போக முடியும். ஆனபடியால் அதுதான் தவறான விடையின் மீதே செல்ல வேண்டும் என்றது நிச்சயமாக என்பதை குறிக்கின்றது. ஆகவே அந்த விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி அடுத்த வினாவுக்கு சக்சனா விடை விளக்கம் தருவா, கேட்போம். சொல்லுங்க சக்சனா. 21வது வினா, AB ஆகிய இரு பகுதிகளையும் சேர்த்து அமைக்கத்தக்க திண்மத்தின் வடிவத்தை காட்டும் முறையான கற்று. இப்ப நாங்க ஏ பார்த்தோம்னா அதுல வந்து 4 இருக்கு, 4 சதுரமுறை குச்சிகள் இருக்கு. அடுத்து நாங்க பிஏ பார்த்தோம்னா 7 சதுரமுறை குச்சிகள் இருக்கு. மொத்தமா சேர்த்து பார்த்தோம்னா 16 சதுரமுறை குச்சிகள் வரணும் இந்த 3 விடையிலையும். இப்ப நாங்க முதலாவது விடை பார்த்தோம்னா அதுல வந்து 16 சதுரமுறை சரியா இருக்கு. அப்ப முதலாவது விட வேற. ரெண்டாவது விட பார்த்தோம்னா அதுல வந்து 16 சதுரமுறை இல்ல 10 தான் இருக்கு, ஆனால் ரெண்டாவது விட வராது. இப்ப 3வது சதுரமுறை குச்சிகளை பார்த்தோம்னா அதுலயே 12 இருக்கு. அப்ப முதலாவது விடையும் 3வது விடையும் வேற. அடுத்து நாங்க வந்து இந்த முதலாவது விடைய இந்த 4 ஒரு ஒன்றாவும் அடுத்த 7 ஒரு தனி குழுவாவும் பிரிப்பேன். பிரிச்சோம்னா முதலாவது 4 சரியா வருது, அடுத்தால 7 சரியா வருது. அதோட மேல இருக்கிற AB மாதிரியும் வருது. இப்ப நாங்க 3வது விட சரி சமமா பிரிப்பேன். பிரிச்சோம்னா அதுல முதல்ல வந்து 4 வருது, அடுத்தால 7 வருது, அதுவும் சரியா இருக்கு. அதனால ஏத்துட்டு வந்து அதுல இருக்கிற மாதிரி இல்ல, அதனால 3வது விட பிட 2வது விட பிட. அப்பேதான் நம்ம முதலாவது விட. வெரி குட். ஏபி ஆகிய இரு பகுதிகளையும் சேர்த்து, இந்த 2 பகுதியையும் சேர்த்து, ஏபி என்கின்ற 2 பகுதிகளையும் சேர்த்து அமைக்கத்தக்க திண்மத்தின் வடிவத்தை காட்டும் ஒரு இது இதா 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 என நாங்கள் கண்டு விடையளிக்க வேண்டும். அப்ப எங்களுக்கு தெரியுது இது சதுரமுகி குச்சிகள் அல்லது பில்டிங் பிளாக் செய்கின்ற குச்சிகள் என கருதி கொள்வோம். இது சதுரமுகி குச்சி என்று கருதினாங்க. அதாவது இது கண் பார்வைக்கு சதுரமுகி போல இருக்கின்றபடியால் நாங்கள் சதுரமுகி குச்சிகள் என கருதி இதை இணைத்தால் எது பொருத்தமானது என்பதற்கு கற்புலனாற்றலையும் பயன்படுத்தலாம், கணிப்புகளையும் பயன்படுத்தலாம். ஏனென்றால் இதே போல வினாக்கள் கடந்த இதற்கு முதல் நடந்த பரீட்சைத்தாள்களையும் இருக்கின்றது. அப்ப நாங்கள் அதுக்கு கணிப்புகள் மூலமும் விடை காண முயற்சி செய்தார்கள். அப்ப இதிலே நாங்கள் வினாவில தரப்படுகிற ஏபியில இருக்கிற குச்சிகளின் மொத்த எண்ணிக்கையை பார்த்து அந்த எண்ணிக்கை உள்ளபடியே முதல் அணுகி பிறகு கண்ணால பார்த்து அதுல கற்புலனாற்றல்ல விடையளிப்பது இலகுவாக இருக்கலாம். அப்படி பார்த்தோமா இருந்தால் ஏயில 4 சதுரமுகி குச்சிகளும், பியில 7 சதுரமுகி குச்சிகளும் இருக்கின்றன. அப்ப 4 7 என்றால் 11 குச்சிகள் இருக்கின்றன. அப்ப நாங்க இப்ப விடைகள்ல பார்க்க போறோம். 11 குச்சி இருந்து மற்ற ஒன்று வித்தியாசம், தன்னும் வித்தியாசமா ஒன்று மற்றும் 11 இருந்தால் மிக விரைவாக விடையை கண்டுபிடித்து விடலாம்.
இது கணிப்பு முறை. அடுத்தது கற்புலன் ஆற்றல். இப்ப நாங்க பில்டிங் பிளாக்க சேர்க்கிறது கணிப்பு முறையில இல்ல, கற்புலன் ஆற்றல், கண்புலன் ஆற்றல். அப்ப இதுல கீழ் வரிசையில 7 இருக்கின்றது, மேல் வரிசையில 4 இருக்கின்றது. அப்ப இது 11 சரியாக இருக்கின்றது. இதிலே எங்களுக்கு இதன் பின்னால் இருப்பதை பற்றி நிச்சயத்தன்மை இல்லாவிட்டாலும் கீழே 9 மேலே 4 என பார்த்தால் 13, அப்படித்தான் ஒன்று இல்லாவிட்டாலும் 12 இருக்கின்றது. அப்ப இது விடையாக பொருந்தாது என நாங்க கணிப்பு முறையில கருதிவிட்டோம். அடுத்தது இதிலே இந்த பிரதேசத்தில் இல்லாதபடியே தொடர்ச்சியாக அதாவது குச்சிகள் இல்லை என கருதுவோமாக இருந்தால் கீழே 3 மேலே 5 8 என இருக்கின்றது. அப்ப இந்த முறையில எங்களுக்கு இது பொருந்துவதாக இருக்கின்றபடியால் கணிப்பின்படி அதாவது இந்த குச்சிகளின் எண்ணிக்கை அடிப்படையாக வைத்து இனி நாங்கள் பார்க்க போறோம் கற்புலன் ஆற்றல், கண்ணால பார்ப்பது. இந்த கற்புலன் ஆற்றலின்படி பார்த்தால் இதுல ஒரு நிரலும் 3 நிறை, அதாவது நிறைகள்ல 2 நிறையில ஒன்றில 2 இருக்கின்றது. அப்ப நாங்க இதுல கருதுகின்ற போது இந்த மாதிரியான அமைப்பு இங்கே பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது. இது கற்புலன் ஆற்றல், கண்ணால பார்த்து கண்டுபிடிக்கிறது. அடுத்த மிகுதி பகுதிக்கு இது பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது. 4 இருக்கின்றது, பின்னால 3 இருக்கின்றது. ஆகவே 2 முறை கணிப்பின்படியும் முதலாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி இறுதி வினாவுக்கு, இந்த பக்கத்துல இருக்கிற இறுதி வினாவுக்கு சக்சனா விடை காணும் விளக்கம் சொல்ல போறா. சொல்லுவோம், சொல்லுங்கம்மா. ஒரு 22வது வினா. ஒரு முற்றத்தில் வரையப்பட்டுள்ள ஒரு சதுரம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. அதில் வடக்கு திசையும் குறிக்கப்பட்டுள்ளது. ABCD ஆகிய 4 இடங்களிலும் நிற்கும் 4 பிள்ளைகளுக்கிடையே A நிற்கும் பிள்ளையும் Cயில் நிற்கும் பிள்ளையும் கிழக்கு திசையையும், Bயில் நிற்கும் பிள்ளையும் Dயில் நிற்கும் பிள்ளையும் மேற்கு திசையை நோக்கி நின்றனர். இவர்களுடைய முகத்திற்கு முகம் நோக்கி இருக்கும் இருவர் நிற்கும் 2 இடங்களும் யாவைன்னு கேட்டிருக்கு. இல்ல சொல்லிருக்காங்க ஏயும் சியும் வந்து கிழக்கு திசை நோக்கி இருக்கிறாங்களாம். அடுத்தது சொல்லியிருக்காங்க பியும் டியும் வந்து மேற்கு திசை நோக்கி இருக்கிறாங்களாம். அப்புறம் அவங்கள்ட்ட கேட்டிருக்கு யார் யார் முகத்துக்கு முகம் நோக்கி நிற்கிறாண்டு. இப்ப வந்து நாங்க ஏ பியை பார்த்தோம்னா ஏ கிழக்கு திசை, பி மேற்கு திசை, அவங்க வந்து எதிர் திசையை நோக்கி நிற்கிறாங்க. அடுத்து முதலாவது விட ஏயும் பியும், அதுல பார்த்தோம்னா ஏ வந்து கிழக்கு திசை வந்து நோக்கி நிற்கிறேன், பி மேற்கு திசை, அவங்க எதிர் திசை. அடுத்து 2வது விட பியும் சியும், பி வந்து மேற்கு திசை, சி வந்து கிழக்கு திசை, அவங்களும் எதிர் திசை. அடுத்து 3வது பார்த்தோம்னா சிடி, சி வந்து கிழக்கு திசை, டி வந்து மேற்கு திசை, அவங்க வந்து முகத்துக்கு முகம் பழனிக்கிறாங்க. அப்ப கடவுட சியும் டியும் 3வது விட. வெரி குட், வாழ்த்துக்கள். இப்ப இந்த பிள்ளைகளிடமிருந்து விடைகளை கேட்பது மற்ற பிள்ளைகளும் புரிந்து கொள்வதற்காகவும், இவையெல்லாம் கடந்த வருட அரச பரீட்சைத்தாள். அப்ப நாங்க ஒரு 5 வருட பரீட்சைத்தாளை செய்வதன் மூலம் எங்களுடைய கடந்த வருடங்களில் எவ்வாறு பரீட்சை என்ற கேள்விகள் அமைந்தது என்பதாவது எங்களுக்கு புரிந்து கொள்ளும். அதை கொண்டு எதிர்காலத்திலே எப்படி அமையும் என்பதையும் நாங்கள் எதிர்பார்க்க முடியும் என்பதற்காக. இப்ப இதுல பாருங்கோ, ஏனென்றால் ஒரு பரீட்சைத்தாளுக்கும் இன்னொரு பரீட்சைத்தாளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அதை கொஞ்சம் உள்ளாந்து பார்க்கின்ற போது எங்களுக்கு விளங்கும். ஒரு முற்றத்தில் வரையப்பட்டுள்ள ஒரு சதுரம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. அதில் வடக்கு திசையும் குறிக்கப்பட்டுள்ளது. அதாவது வடக்கு மேலே என்பது நகர்ப்படங்கள்ல இருக்கும் என்று நான் பல தடவை சொல்லி இருக்கிறேன். அப்ப வடக்கு திசை மேலே எனவும் குறிக்கப்பட்டுள்ளது. பிறகு ABCD ஆகிய 4 இடங்களில் 4 பிள்ளைகளுக்கு இடையே, அதில் 4 பிள்ளைகள் நிற்கிறார்கள். அவர்களுக்கு இடையே, அதாவது அவர்கள்
4 இடங்கள் நிற்கும் 4 பிள்ளைகள் ஏயில் நிற்கும் பிள்ளை சியில் நிற்கும் பிள்ளைக்கு கிழக்கு திசை, அதாவது திசைகள் அடிப்படையில தகவல் தரப்படுகின்றது. அப்ப நாங்க முதல்ல மற்ற திசைகளை அறிந்து கொள்வதற்காக சிலுவை அடையாளம் போட்டு இது வடக்கு, இது கிழக்கு, இது தெற்கு, இது மேற்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வந்த கிழவன் தென்னைக்கு மேலிருந்து என்ற பிரதான திசைகளுக்கான சொற்சுருக்கம். அப்ப இப்ப எங்களுக்கு தரப்பட்ட தகவலின்படி நாங்கள் ABCD வரைபடத்துல இருக்கிறத பார்த்து விட்டோம். இப்ப என்ன முதலாவது தகவல் என்றால் ஏயும் சியும் கிழக்கு திசை நோக்கி நிற்கிறார்கள். அப்ப ஏயும் சியும், ஏ என்கின்றவர் கிழக்கு திசை பார்த்து கொண்டு நிற்கிறார், சி என்பவரும் கிழக்கு திசை பார்த்து கொண்டிருக்கிறார். அடுத்த தகவல் பியும் டியும் மேற்கு திசை நோக்கி பார்க்கிறார்கள். பி என்பவர் மேற்கு திசை பார்க்கிறார், டி என்பவரும் மேற்கு திசை பார்க்கின்றார். இப்ப எங்களுக்கு இதுல வரைபடத்திலேயே டக்கண்டு விளங்குது ஆர் எந்தெந்த பக்கம் பார்க்கணும், ஆர் ஒரு ஆள் பார்க்கிறா அல்லது எதிராக நிற்கிறாங்க. அப்ப இப்ப இதுல வலது இடது என்பதை இங்க கேட்கப்படவில்லை, தொடர்ந்து கேட்கப்படுறது இவர்களிடையே முகத்துக்கு முகம் நோக்கி இருக்கும் இருவர் நிற்கும் இடங்களும் எவை என்று கேட்டால் இதில்தான் இருவரும் முகத்துக்கு முகம் நோக்கி இருக்கிறார்கள். அவர்கள் நிற்கிற இடம் சியும் டியும் என்ற 3வது விடை ஆகும். அன்பு குழந்தைகளே, இப்ப நான் இந்த பக்கத்தை